இன்னைக்கு இந்த வீடியோல ரோம்ல இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் தாங்க பார்க்க போறோம். Hi friends, welcome back to my channel. So Romeல first நம்ம பார்க்கக்கூடிய place colosseum. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பில்டிங் பேர் தான் colosseum. ரோம்ல இது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட். உலகத்துல இருக்கிற 7 அதிசயங்கள்ல ஒன்று இந்த colosseum. 72 ADல வெஸ்பேஷியன் அப்படின்ற ஒரு எம்பரர் தான் இந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இது கட்டி முடிக்கிறதுக்குள்ள அவர் இறந்துட்டாரு. ஸோ அவரோட 2 பசங்களான டைட்டஸ் அண்ட் டொமினிஷியன் தான் இந்த பில்டிங்கை கட்டி முடிச்சாங்க 80 ADல. ஸோ கிட்டத்தட்ட இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா 1937 வருஷம் பழமையானது. இந்த பில்டிங்கை கட்டி முடிக்கிறதுக்கு 60,000 ஸ்லேவ்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ மெயினாக இந்த பில்டிங் எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய கிளாடியேட்டர் ஃபைட்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க. மனுஷங்கள் வச்சியும் மிருகங்கள் வச்சியும் இங்கே நிறைய சண்டை காட்சிகள் நடத்தியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட அண்டர் கிரவுண்ட்லேயே கொடுப்பாங்க. இந்த பில்டிங்கோட திறப்பு விழா 100 நாள் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட 9,000 மிருகங்களை வந்து பலி கொடுத்துருக்காங்க. கொலோசியமோட சீட்டிங் கெப்பாசிட்டி 50,000 ஸ்பெக்டேட்டர்ஸ் இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. 80 என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. 1349 கொலோசியம் வந்து ஒரு எர்த்குவேக்னால டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய செஞ்சுரிஸ் கழிச்சு தான் கவர்மெண்ட் வந்து இந்த பில்டிங்கை வந்து ரிஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. கொலோசியமோட என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம். இங்கே நிறைய க்ரௌட் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் த லைன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் நீங்கள் ஆன்லைனில் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு உள்ளே போகலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட் ரிவி ஃபவுண்டன். ஸோ ரோமோட ஒரு ஐகானிக் டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். இந்த ஃபவுண்டன் எதனால் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் நம்ம காயின் எடுத்து நம்ம லெஃப்ட் ஷோல்டர் வழியாக அந்த காயின் அந்த ஃபவுண்டனில் போட்டால் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ரோமுக்கு வருவோம்னு நம்புகிறாங்க. இந்த அட்ராக்ஷனில் எப்பவுமே நிறைய கூட்டம் இருக்கும். ஸோ அதனால் ஏர்லி மார்னிங் வர்றது தான் பெஸ்ட்டு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் பார்த்திங்கன்னா பியாசா நவோனா. ஸோ இது ஒரு ஃபேமஸான ஒரு பப்ளிக் ஸ்கொயர் ரோமில். பியாசா நவோனா பப்ளிக் ஸ்கொயரில் பார்த்திங்கன்னா நிறைய பியூட்டிஃபுல் ஃபவுண்டன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நைட் டைம் வந்து வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். ஆனால் நைட் டைம்லையுமே பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டன்ஸ்லாம் ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. ரோமில் இனிமேல் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்பானிஷ் ஸ்டெப் பேந்தியான் அப்படின்ற பிளேஸ்லாம் விசிட் பண்ணி பார்க்கலாம். ரோமில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் வந்து டே பாஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் 1 டே தான் ரோமில் இருந்ததுனால 24 பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்து நம்ம அன்லிமிட்டெட் ஜேர்னி ட்ரெயின் பஸ்ஸு ட்ராம்பில் எடுத்துக்கலாம். ஸோ டிக்கெட் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர் டிக்கெட்டுக்கு 7 யூரோஸ் வரும். கொலோசியம் விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வேட்டிகன் சிட்டி போயிருந்தோம் சென்ட் பீட்டர் பெசிலிக்கா விசிட் பண்ணுறதுக்காக. ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணோம்னா வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.